ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு பஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தடவை நம்ம ஸ்பைடர்மேன் தான் அதிகமாக பார்க்க போறோம், பீட்டர் பார்க்கர் ரொம்ப கம்மியாக பார்க்க போறோம். ஸ்பைடர்மேனா இருக்கனால சில விஷயங்களை செஞ்சுதாகணும். அது பீட்டர் மனசை காயப்படுத்தாலும் பரவாயில்ல. கண்ணுக்கு முன்னாடி எம்ஜேவை அவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு உஷார் பண்ண பார்ப்பான். பர்சனல் லைஃப் சாக்ரிஃபைஸ்ங்கிறது சூப்பர் ஹீரோக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பட் இங்க பீட்டர் பார்க்கர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஆல்ரெடி மனுஷன் டிப்ரெஷன்ல தான் இருக்கான். மீண்டுமா அப்புறம் இந்த ட்ரெய்லர்ல காமிச்சதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் எதுனா, நம்ம பீட்டர் பார்க்கர் பயாலஜிக்கலா மியூட்டேஷன் ஆக போறாரு. இத்தனை நாள் வெப் கையில இருந்து வரும்னா வெப் ஷூட்டர் வேணும். பட் இனிமே அது தேவையில்லை. நம்ம டோபி மாதிரி ஆர்கானிக் வெப் வரப்போதுங்க. இனிமே கம் விடுறதுக்கு வெப் ஷூட்டர் தேவையில்லை. இப்ப என்னமோ நடந்திருக்கு. இதை பத்தி யார்கிட்ட கேட்க போறோம்னா, நம்ம ப்ரூஸ் பண்ணர் ஏதோ ஸ்கேன் பண்ணி பாடி ஃபுல்லா ஏதோ பரவி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே ப்ரூஸ் பண்ணர் இருக்க ஸ்கிரீனை பார்த்தோம்னா லேட்டிஸ் குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ் அந்த QCD வச்சு ஏதோ ஒன்று பண்ண போறாங்க. அது ஒரு தியரி மாதிரி தெரியுது. அதை யூஸ் பண்ணி தான் ஸ்பைடர்மேனுக்கு அந்த ஆர்கானிக் வெப்லாம் வருதோ என்னமோ கண்டுபிடிக்கிற மாதிரி வைக்கலாம். ஏன்னா ஸ்பைடர்மேனுக்கு டிஎன்ஏலே அந்த மியூட்டேஷன்ங்கிறது ஏற்படுது. இதுல ப்ரூஸ் பீட்டர்ட்ட கேட்டு பாரு, உன் பேர் என்ன சொன்ன? நான் தான் ஸ்பைடர்மேன்ங்கிற விஷயம் பீட்டர் வாண்டடா ப்ரூஸ்ட்ட சொன்னதான் உண்டு. இப்ப பீட்டர் மியூட்டேஷன் ஆனனால நார்மலான சவுண்ட் கூட கொஞ்சம் ஹெவியா கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஸ்பைடி சென்ஸ்ங்கிறது சொல்ல போனா ரொம்பவே அதிகமாயிடுச்சு. நார்மலா